சொல்லுங்க, பொய்யை களைந்து மெய்யை பேசு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் முதலாவது இந்த வாயால குற்றம் தீர்க்க கூடாது என்று விரும்புகிறார். இரண்டாவது என்னத்தை விரும்புகிறார்? இந்த வாயால பொய் பேசாத. ஆமென் அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? பொய் பேசுனுடைய உதடு அடைக்கப்படும். என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும், கட்டப்படும். ஆமென். வாய் பேச முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பொய் பேசுகிறவனுடைய சுவாசம் நரகத்தின் சுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. பாதாள சுவாசம். எடுத்த உடனே போய், எதற்கெடுத்தாலும் போய், ஒன்றை மறைக்கிறதுக்கு இன்னொரு போய். அதை கேட்ட பாஸ்டர் கேட்ட கடைசியில சொல்லி முடிப்பாங்க, நாங்க எல்லாம் சொல்றதுக்கு என்ன ஹரிச்சந்திரன் குடும்பமும். ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்க ஹரிச்சந்திரன் குடும்பம் இல்ல, ரவிச்சந்திரன் குடும்பம் இல்ல, நாங்க ஏசப்பா குடும்பம். ஆமென். நாங்க ஏசப்பா குடும்பம். ஹல்லேலூயா. கையை சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிர் போனாலும் உண்மைதான் பேசும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சின்னனில இருந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுங்கள். பொய் பேசாதபடி, பொய் சொல்லாதபடி, கதைகளை மாற்றி மாற்றி சொல்லாதபடிக்கு. சில வீடுகளை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கதைகளை சோடிக்கிற அங்கே புத்திகள் இருக்கிறது. அது எப்படி வந்தா தாய் தகப்பனிலிருந்து வருகிறது. சோடிச்சு கதைக்கிறது, இல்லாதது உருவாக்கி கதைக்கிறது. ஆனா ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுது, நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு சகோதரங்களா இருக்கிறபடியால் அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். அல்லேலூயா. பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட 2000 ரூபாய் காசு இருக்குது, ஆனா உனக்கு தர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆள் வந்து கேக்குது, நீங்க சமத்தில இன்னைக்கு லோன் எடுத்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கடன் தாங்க. நீங்க என்ன செய்யணும்? இல்ல இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டால் இல்ல இல்ல அது வாரக்கிழமை தான் பேங்க்ல விழும். அப்படி சொல்லக்கூடாது. ஓ, எனக்கு 25,000 ரூபாய் தந்தது, எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு, எனக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாதிரி நான் இல்ல, உங்களுக்கு தர மாட்டேன் உள்ள சொல்ல. அதுக்கு என்ன சொல்றது? அடுத்த மாசம் தான் பேங்க்ல விழும். இல்ல, தேவ பிள்ளை எந்த காரணம் கொண்டும் போய் சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 பொய் சொல்லி எத்தனை கல்யாணம் செய்யணும்? ஒரு கல்யாணம். ஆனா ஆண்டவற்ற பிள்ளை ஒரு பொய் சொல்லி கூட 1000 கல்யாணம் செய்யக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீ மாயம் பண்ணக்கூடாது. ஆமென். நீ வேஷம் போடக்கூடாது. அல்லேலூயா. நீ உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கட போதகரே அதை விரும்புவார் என்றால் ஆண்டவர் எவ்வளவாக விரும்புவார். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவாக விரும்புவார். ஆமென். திடீர்னு பாஸ்டர் வந்து கேக்குறார், பைபிள் படிச்சீங்களா? படிக்கல பாஸ்டர். எப்ப கடைசியா படிச்சீங்க? பாஸ்டர் 5 மாசமா படிக்கல. சொல்லணும். என்ன சாப்பிட நீங்க? சாப்பிடல பாஸ்டர். உள்ளதை சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பொய் கதைக்க கூடாது. பொய் பேசும்பொழுது என்ன நடக்கும்? அதுக்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் பொய் கதைக்கிறான், ஒரு மனுஷன் பொய் பேசுகிறான் என்றால் காரணம் என்னடா? அப்போ ஒரு மனுஷன் பொய் பேசுகிறான், அவன் வாயில என்ன இருக்குது? ஆவி இருக்கு. அசுத்தாவி. அல்லேலூயா. பொய்யின் ஆவி. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையை பேசு, மெய்யை பேசு. அல்லேலூயா. 2 நாளாகவும் 18, 20, 21 அழகாக சொல்லுகிறது. அங்கே பொய்யின் ஆவிகளுக்கு கட்டளையிட்ட பொழுது தீர்க்கதரிசிகளுடைய வாயில அந்த பொய்யின் ஆவி போய் குந்தி இருந்தது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலேயே இந்த ஆவி போய் இருக்கும் என்றால் விசுவாசிகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாயினால கர்த்தரங்களை தண்டிக்காதபடி, கர்த்தரங்களை தண்டனைக்குட்படுத்தாதபடிக்கு முதலாவது மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்க கூடாது. இரண்டாவது பொய் பேசக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.